Hello friends, welcome to Follow Make Money. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம crorepati clubனா என்னன்னு பார்க்க போறோம். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியோ இல்லனா ஒரு வீடியோ வாட்சிங் MLM கம்பெனி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுல நெட்வொர்க் மூலமா ஒவ்வொருத்தர் உதவி பண்ணி ஃபண்டை ரேஸ் பண்ணி ஃபண்ட் கிரியேட் பண்றோம். கிரவுட் ஃபண்டிங் கான்செப்ட். இந்த கம்பெனி கோயம்புத்தூர்ல இருக்கு அண்ட் இது விஜயதசமி அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 200 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேக்ஸா இதுல இருந்து ஏர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த கான்செப்ட் டைரக்டா MD சார் இதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட வாய்ஸ் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். crorepati கிளப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் என்னென்ன பிளான் அவைலபிளாக இருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு சீனியாரிட்டி கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லைன்னா ஏதாவது ஹெல்ப் சப்போர்ட் எல்லாமே தேவைப்படுதுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணிக்கலாம். இதில் என்னோட நம்பரும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பொறுமையாக தெளிவாக இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி கேட்கலாம். நம்ம crorepati கிளப் நம்ம கம்பெனி நேம். எதுக்கு கம்பெனிக்கே crorepati கிளப்னு வச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்க இப்ப இருக்கிற எல்லாருமே வெகு விரைவில் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள். நம்ம கிளப்ல ஜாயின் பண்ற எல்லாருமே ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கறதான் கம்பெனியோட விஷன். அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம கம்பெனி உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஆன்லைன் ஹெல்பிங் சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்குது. க்ரௌட் ஃபண்டிங் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. அந்த க்ரௌட் ஃபண்ட் மூலமாக நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் கொடுக்குறீங்க, அது மூலமாக மிகப்பெரிய ஹெல்ப் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுதான் இதோட கான்செப்டே. அடுத்தவங்க பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நம்மை வளப்படுத்துவோம் அப்படிங்கிறத நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா? அதனால நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் கொடுக்குறது மூலமாக இதில் நமக்கு முதலீடு கிடையாது, விற்பனை கிடையாது, நேரடியாக ஆளை பரிந்துரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறனால பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம். நமக்கு நெட்வொர்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் கேம் தான். உங்களுக்கு நம்ம சொன்னோம் க்ரௌட் ஃபண்ட் அப்படின்னு. க்ரௌட் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமாக அந்த சமூகம் எல்லாத்தையும் கூட்டி ஒருத்தருக்கு மாறி மாறி ஹெல்ப் பண்ணும்போது எல்லாரும் அதில் பெனிஃபிட் ஆகலாம். அதன் மூலமாக ஒரு பெரிய வருமானத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்போ அந்த க்ரௌடை கூட்டுறதுக்கு நம்ம நேரடி பரிந்துரை பண்ணோம் அப்படின்னா வேகமாக கூடும். பண்ணலை அப்படின்னா நார்மல் க்ரோத் இருக்கும். க்ரோத் இருக்காதுன்னு சொல்ல வரும் உங்களுக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் ரெஃபரலே கொடுக்கல, எப்போ சார் எனக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 வருஷம் 1.25 வருஷம் ஆகும் இன்கம். அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுல நான் அந்த ஒரு சைக்கிள் பேசிக் சைக்கிள் முடிகிறதுக்கு. பட் இது க்ரௌடை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம், எல்லாருமே ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே வந்துடும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பிளான் இது. நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் விருப்பம் இருக்கிறவங்க, ஹெல்ப் ரிசீவ் பண்ணுறதுக்கும் விருப்பம் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கம்யூனிட்டியில் இருக்கும். நம்மளோட ஒரே கோல் எல்லாரும் crorepati ஆகணும். அது ஒன்று தான். ஓகேங்களா? எதுக்கு நம்மளோட சிறப்பு அம்சங்கள் நம்ம கம்பெனியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃப்ரீ லைஃப் டைம் மெம்பர்ஷிப் தான். நமக்கு மெம்பர்ஷிப்க்கு எதுவும் ரூபா கட்ட போகிறது கிடையாதுங்க. ஒரு பைசா கூட கம்பெனி வாங்காது. ரெண்டாவது இதை இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சொன்னேன் இல்லைங்களா, இது ஆட்டோஃபில் ப்ராசஸில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம். ஆட்டோஃபில் அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த டைம் ஒரு 7 மணிக்கு நீங்கள் ஒருத்தர் ஆக்டிவேட் ஆகிறீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி ஆக்டிவேட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகிறவங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஆக்டிவேட் ஆகிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு முன்னாடி முடிச்சிருக்கலாம். ஆக்டிவேட் ஆகிறது உங்களுக்கு அப்புறம் ஆனாங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே தான் வருவாங்க. கம்பெனியில் எந்த மூலையில், இந்தியாவில் எந்த மூலையில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கீழே தான் வருவாங்க. அதுதான் ஆட்டோஃபில் பிளான். ஓகேங்களா? அடுத்து இது MLM கிடையாது, இது நெட்வொர்க். நெட்வொர்க்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. MLM அப்படின்னா நீங்கள் நேரடியாக பரிந்துரை கண்டிப்பாக பண்ணணும். அந்த டீம் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகி வரும். பட் இதில் உங்களுக்கு நேரடி பரிந்துரை மூலமாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட், ஹியூஜ் அமௌண்ட் வரும். அது போக அது இல்லாமலே நீங்கள் பரிந்துரையே பண்ணலன்னாலும் உங்களுக்கு ஆட்டோஃபில் ப்ராசஸில் க்ரௌட் ஃபண்டு உங்களுக்கு வரும். இது 2x8 மேட்ரிக்ஸ் ஆட்டோஃபில் பிளாட்ஃபார்ம். 2x8 மேட்ரிக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 8ன்னு உங்களுக்கு 2 2ஆக போகிறது தான் 2 மேட்ரிக்ஸ். 8 லெவலுக்கு போகும். அதனால் 2x8 மேட்ரிக்ஸ் பிளான்.
100% ஒரு தனிநபர் டு இன்னொரு தனிநபருக்கு தான் நீங்கள் ஹெல்ப் அனுப்ப போகிறீங்க. கம்பெனிக்கு அனுப்பி கம்பெனி யாருக்கும் பிரித்து கொடுக்க போகிறதில்லை. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறையா கம்பெனியில் ஸ்டார்டிங்கில் நல்லா பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கொஞ்சம் ரூபா வரும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், இல்லை பார்ட்னருக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கும்போது கம்பெனியை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. போட்டது தான். ஏன்னா நீங்கள் வந்து கம்பெனிக்கு தான் பணம் அனுப்பியிருப்பீங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் திரும்ப பிரித்து கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க. விட்ராயல் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. மொத்தத்துக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதில் வந்து நீங்கள் கம்பெனிக்கு ஒத்த பைசா கூட அனுப்ப போகிறது கிடையாது. எல்லாமே நேரடியாக இன்னொருத்தருக்கு உதவி பண்ண போகிறீங்க. அந்த உதவி மூலமாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதில் டைரக்ட் ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இந்தியரும் 18 வயசுக்கு மேலே இதில் சேரலாம். இது ஒன்று தான் மெயின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்மகிட்ட கம்பெனியில் 3 டைப் ஆஃப் இன்கம் இருக்குங்க. க்ரௌட் ஃபண்ட் இன்கம், டைரக்ட் ரெஃபரல் இன்கம், க்ளோனிங் ஐடி இன்கம். க்ரௌடு ஃபண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன், கூட்டம் கூட்டி அது மூலமாக நம்ம கொடுக்குறது. ஓகேங்களா. டைரக்ட் ரெஃபரல் வந்து நீங்கள் நேரடியாக பரிந்துரை பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் உங்களுக்கு இருக்குது. அதுவும் நான் சொல்கிறேன். நான் பிளான் வரும்போது உங்களுக்கு அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். க்ளோனிங் ஐடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஐடி, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கணேசமூர்த்தி இருக்காரு அப்படின்னா, கணேசமூர்த்தி அப்படியே உரிச்சு இன்னொன்று வச்சா எப்படி இருக்கும் அதே தான். உங்கள் ஐடி வந்து 1234ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இது 1234_1_2 இந்த மாதிரி வரும். இது எதுக்கு வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாராலையும் நேரடி பரிந்துரை பண்ண முடியாது. பண்ணுறவங்கள விடுங்க, பண்ண முடியாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? அப்போ நம்ம வந்து கம்பெனி லாங் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் பண்ணால் தான் கம்பெனி லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, 5 பேரை சேர்த்து விட்றீங்க. அந்த 5 பேரை சேர்த்து விட்றாங்க. அதாவது 100% எதுவுமே மிஸ் ஆகாமல். அப்புறம் அந்த 25 பேர் 5 பேரை சேர்த்து விட்டு, அந்த 125 5 பேரை சேர்த்து விட்டு, அந்த 625 5 பேரை சேர்த்து விட்டா உங்கள் டீம் எப்படி போகும், கம்பெனி எப்படி க்ரோத் இருக்கும்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பட் இது வந்து சாத்தியம் கிடையாது. 5% ஒர்க் தான் நடக்கும். ஒருத்தர் 200 ரெஃபரல் பண்ணுவார், ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டார். இப்படி இம்பேலன்ஸ்டாக தான் இருக்குமே தவிர்த்து பேலன்ஸ்டாக 5 போகாது. அப்படி போனால் அந்த கம்பெனி லாங் டேர்மில் நல்லா ஓடும். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் க்ளோனிங் ஐடி வச்சுருக்கேன். நீங்கள் டைரக்ட் ரெஃபரல் பண்ணலனாலும் உங்கள் மூலமாக 5 க்ளோனிங் ஐடி, உங்கள் ஐடியே நீங்கள் வந்து அடுத்து புதுசாக 5 போட்ட மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ நீங்கள் 5 ரெஃபரல் கொடுத்த மாதிரி கணக்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இது மாதிரி வரும்போது கம்பெனி எங்கேயுமே தடுமாற்றம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் தடுமாற்றம் இல்லாமல். இதுக்காக தான் க்ளோனிங் ஐடி வச்சுருக்கு. ஓகேங்களா. இது போக நீங்கள் வந்து டைரக்ட் ரெஃபரல் நேரடி பரிந்துரை பண்ணீங்க அப்படிங்கும்போது கம்பெனி ஜெட் வேகத்தில் போகும். கம்பெனி அதான் கம்பெனி மீன்ஸ் க்ரௌடு கூட 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 உங்களுக்கு இன்கம் சீக்கிரம் வரும். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுங்க, விஜயதசமி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 7 நாள் 8 நாளில் வந்தவங்களுக்கு இப்போ 3 நாள் 4 நாளில் இன்கம் வந்துக்கிட்டு. அதான் க்ரௌடு கூட கூட உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். இது போக உங்களுக்கு நம்மகிட்ட வந்து 3 டைப் ஆஃப் பிளான் இருக்குது. நம்ம ஒரு பிளான் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். 3 சேர்றவங்க சேரலாம், இல்லை அட்லீஸ்ட் மினிமம் பேசிக் பிளான் சேர்றவங்க சேரலாம். பேசிக் பிளான், ஸ்டாண்டர்ட் பிளான், எலைட் பிளான், 3 டைப் ஆஃப் பிளான் இருக்குது. பேசிக் பிளானுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய உதவித்தொகை 200, ஸ்டாண்டர்ட் பிளானுக்கு, எலைட் பிளானுக்கு 500. நான் அதில் சம்பாத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் 300 ஆக்டிவேட் பண்ணி போட்டுக்கலாமா பிறகு அப்படின்னா அதுவும் சாத்தியம்தான், அதுவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. நான் இப்போ வந்து 200க்குள்ள அதாவது பேசிக் பிளானுக்குள்ள பெனிஃபிட், அது பேசிக் பிளானில் ஒரு நபர் ஜாயின் பண்ணுறதுனால அவருக்கு என்னென்ன நன்மைகள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிளானை நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ப்ரௌச்சர் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து கம்பெனியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ, ஒரு பைசா கூட கிடையாது. இப்போ உங்கள் ஸ்பான்சர் லிங்க் கொடுத்துருப்பாரு, அது மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது லெவல் 0ல் இருப்பீங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு வரும். ஓகேங்களா. அந்த ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு லிங்க் அதில் இருக்கும். அதில் நீங்கள் யாருக்கு 200 ரூபா ஹெல்ப் அனுப்பணும், கணேஷ்க்கு அனுப்பணும், அவர் ஜிபே நம்பர் இது, அவர் ஃபோன்பே நம்பர் இது அப்படின்னு டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர் இது எல்லா டீட்டெயிலும் இருக்கும். நீங்கள் வந்து ஃபோன்பே டைரெக்டாக அனுப்பலாம், ஜிபே அனுப்பலாம், இல்லை அவங்க அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் காப்பி பண்ணி அனுப்பலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்பர் ஒன்றும் வரும். ஜிபேல வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்பர்ன்னு இருக்கு, ஃபோன்பேல வந்து யூடிஆர் நம்பர்ன்னு இருக்கு.
அதை தயவு செய்து டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆக்டிவ் ஆயிடுறீங்க. ஆக்டிவ் ஆகி லெவல் 1க்கு முன்னேறிடுவீங்க. லெவல் 1க்கு போறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேர்கிட்ட இருந்து 200 ரூபாய் இதே மாதிரி ஹெல்ப் ரிசீவ் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. அந்த 2 பேர்கிட்ட இருந்து நீங்க ஹெல்ப் ரிசீவ் பண்ணி எலிஜிபிள் ஆகி அந்த 2 பேர்கிட்ட இருந்து 200 ரூபாய் வரும்போது உங்களுக்கு மொத்தம் 400 ரூபாய் வரும். அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லெவல் 2க்கு அப்கிரேட் பண்ணணும். லெவல் 2க்கு அப்கிரேட் பண்றதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் 24 மணி நேரம் இருக்கு. பட் 24 மணி நேரம் கழிச்சு அக்கௌண்ட்ல ஒரு 400 ரூபாய் கூட ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும், அடுத்து அனுப்புறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சீனியாரிட்டி போயிருங்க. லெவல் அப்கிரேட் பண்றது லெவல் 2 லெவல் 1க்கு ஒரு ஆக்டிவேஷன் டைம் இருக்கும், லெவல் 2க்கு ஒரு ஆக்டிவேஷன் டைம் இருக்கும். அதனால நீங்க வந்த உடனே 400 ருபீஸை இம்மிடியட்டா அப்கிரேட் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். அந்த மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களோட ஃபாஸ்டா வரும். இல்ல நான் ஒரு 6 மணி நேரம் கழிச்சு பண்றேன் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். பட் சீனியாரிட்டி வந்து உங்களுக்கு லேட் ஆகும்போது உங்களுக்கு இன்கம் லேட்டா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த அப்கிரேடேஷன் வந்து எல்லாத்துலயுமே முக்கியம். ரெண்டாவது இப்ப 400 ரூபாய் வந்திருக்கு, நீங்க 400 ரூபாய் அப்கிரேட் பண்ணிடுறீங்க. லெவல் 1ல வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்து இருக்காது, 0 தான் இருக்கும். உங்களுக்கு லெவல் 1ல லாபம் இருக்காது. அப்ப லெவல் 2 இப்ப வந்து லெவல் 2க்கு நீங்க 400 ரூபாய் அப்கிரேட் பண்ணனால லெவல் 2க்கு போயிடுறீங்க. லெவல் 2ல போனனால உங்களுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2x8 மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம். 2 4 தான் போகும். அதனால 2வது லெவல்ல வந்து 4 பேரு உங்களுக்கு 400 ரூபாய் அனுப்புறதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து அதையும் ரிசீவ் பண்ணுவீங்க. அதை ரிசீவ் பண்ணும்போது மொத்தம் 1600 ரூபாய் உங்களுக்கு வரும். அதை இம்மிடியட்டா 1000 ரூபாய் லெவல் 3க்கு அப்கிரேட் பண்ணணும். லெவல் 3க்கு அப்கிரேட் பண்ணி வச்சுட்டு அடுத்து உங்களுக்கு ஒரு குளோனிங் ஐடி ஸ்டார்ட் ஆகும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்களே ஒரு புது ஐடி போடுற மாதிரி தான். உங்க பேர்லயே ஒரு புது ஐடி போடுறது, ஆனா சேம் நம்பர் பின்னாடி வந்து 1 2 3ன்னு வரும். ஓகேங்களா? அதுக்கும் நீங்க ஒரு 200 ரூபாய் கட்டி இந்த பேசிக் பிளான் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டிங்ல வந்து லிங்க் உள்ள சென்ட் அண்ட் ரிசீவ் போய் பார்த்து பண்ண மாதிரி இதுக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குளோனிங் ஐடி ஸ்டார்ட் ஆயிருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் அப்கிரேட் பண்ணிருக்கீங்க, 200 ரூபாய் குளோனிங் ஐடிக்கு அனுப்பியிருக்கீங்க, மொத்தம் வந்தது 1600. உங்களுக்கு பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 400 ரூபாய் உங்களுக்கு இந்த லெவல் 2ல நிகர லாபம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நீங்க 1000 ரூபாய் கட்டி 3வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணனால அடுத்து 3வது லெவல்ல 8 பேர்ட்ட இருந்து நீங்க 1000 ரூபாய் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகி 8 பேர்ட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்குவீங்க. அந்த 8 பேர்ட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்கும்போது மொத்தம் 8000 ரூபாய். அதுல வந்து 4000 ரூபாய் நீங்க அப்கிரேட் பண்ணணும். அடுத்த லெவல் போறதுக்கு 4 குளோனிங் ஐடி வரும். மொத்தம் 5 குளோனிங் ஐடி சொன்னேன் இல்லைங்களா? இதுல 4 குளோனிங் ஐடி, ஆனா ஒரே நாள்ல வராது. 2வது குளோனிங் ஐடி இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா 3வது குளோனிங் ஐடி 24 ஹவர் கழிச்சு தான் வரும். 4வது அதுக்கு அடுத்த 24 ஹவர் கழிச்சு, அதாவது 4 நாள், இன்னைக்கு 2 நாளைக்கு 3 அடுத்த நாள் 4 அதுக்கு அடுத்த நாள் 5 குளோனிங் ஐடி வரும். அதுக்கு வந்து 200 800 ரூபாய் நீங்க கட்டிடுவீங்க. மொத்தம் 4800 ரூபாய் இப்ப கட்டிட்டீங்க. இது போக உங்களை சேர்த்து விட்டவரு, உங்களை ஸ்பான்சர் பண்ணவரு, அவருக்கு ஒரு பெனிஃபிட் 1000 ரூபாய் போகும். மொத்தம் அது போக உங்களுக்கு லாபம் வந்து பாத்தீங்கன்னா 2200 ரூபாய். நீங்க உங்க ஸ்பான்சருக்கு வந்து நீங்க வந்து பணம் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. இப்ப 8 பேர் இதுல அனுப்புறதுல எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 ஐடியிலே வரும். 5 பேர் உங்களுக்கு 1000 அனுப்புவாங்க. 5 பேர் 1000 அனுப்பும் போது உங்களுக்கு 5000 ரூபாய் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிருங்க. அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு 2 ஐடி வரும். அப்போ மொத்தம் 7 ஐடி ஆயிடுச்சு. ஒரு ஐடி வந்து டைரக்டா ஸ்பான்சருக்கு போயிடும். உங்களுக்கு வந்து நீங்க அனுப்பணும் இல்ல, டைரக்டா ஸ்பான்சருக்கு போயிருங்க. அதனால பேலன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2200 ரூபாய் இந்த 3வது லெவல்ல பெனிஃபிட் இருக்கும். 4வது லெவல் பாத்தீங்கன்னா 16 பேரு உங்களுக்கு 4000 ரூபாய் அனுப்புவாங்க. ஏன்னா நம்ம 4000 ரூபாய் கட்டி அப்கிரேட் பண்ணனால அதே அமௌண்ட் 16 பேர் அனுப்புவாங்க. மொத்தம் 64,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமும் 16 லிங்க்கும் உடனே வராது. 5 லிங்க் தான் ஃபர்ஸ்ட் வரும். 5 லிங்க் வருது அப்படின்னா உங்களுக்கு 20000 ரூபாய் உங்களுக்கு வந்து வந்துடும். 20000 ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் இம்மிடியட்டா நீங்க 15000 ரூபாய் அப்கிரேட் பண்ணணும். 15000 ரூபாய் அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு 8 லிங்க் வரும். அப்போ மொத்தம் உங்களுக்கு 13 உங்களுக்கு டைரக்டா வந்துடும். 16ல ஒரு லிங்க் வந்து கம்பெனிக்கு சர்வீஸ் சார்ஜ்னு வந்துடும். ஏன்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் எல்லாமே பண்றோம், அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வைக்கிறதுன்னு கம்பெனிக்கு தனியா சர்வீஸ் சார்ஜ்
ஒரு ஐடி வந்துடும். 2 ஐடி உங்களை பரிந்துரை பண்ணவர், உங்களோட ஸ்பான்சர், அவருக்கு போயிடும். அது போக மிச்சம் இந்த பிளான்ல உங்களுக்கு 37,000 ரூபாய் வந்து உங்களுக்கு நிகர லாபம் இருக்கும் 4வது லெவல்ல. 5வது லெவல்ல இதே மாதிரிதான் 32 பேர் 15,000 ரூபாய் அனுப்புவாங்க. 4,80,000 ரூபாய் உங்களுக்கு வரும். அதுல 60,000 ரூபாய் இமிடியேட்டா அப்கிரேட் பண்ணணும். 15,000 ரூபாய் கம்பெனிக்கு ஒரு ஐடி போயிடும். ரெண்டு லிங்க் ஸ்பான்சருக்கு போயிடும். உங்களோட லாபம் 3.25 லட்சமா இருக்கும். 6வது லெவல்ல இதே மாதிரிதான் உங்களுக்கு 64 பேர் 60,000 அனுப்புவாங்க. 38,40,000 ரூபாய் வரும். அதுல 2 லட்சம் ரூபாய் நீங்க அப்கிரேட் பண்ணணும். 60,000 ரூபாய் ஸ்பான்சருக்கு இது சர்வீஸ் சார்ஜ் வந்துடும். 1,20,000 ரூபாய் ஸ்பான்சருக்கு வந்துடும். உங்களோட லாபம் வந்து பாத்தீங்கன்னா 34,60,000 ரூபாய் வந்துடும். 7வது லெவல் 128 பேர் 2 லட்சம் ரூபாய் அனுப்புவாங்க. 2,56,00,000 உங்களுக்கு வரும். 4 லட்சம் ரூபாய் அப்கிரேட் பண்ணணும். கம்பெனிக்கு சர்வீஸ் சார்ஜா 2 லட்சம் ரூபாய், ஸ்பான்சருக்கு 6 லட்சம் ரூபாய். உங்களோட நிகர லாபம் 7வது லெவல்ல 2,44,00,000 ரூபாய் இருக்கும். 8வது லெவல் தான் நமக்கு பினிஷிங் ஸ்டேஜ், கடைசி லெவல். 256 பேர் உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் அனுப்புவாங்க. 10,24,00,000 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் நீங்க அப்கிரேடுக்கு பணம் அனுப்ப வேண்டியது இல்லை. அதோட லெவல் முடியுது. குளோனிங் ஐடி கிடையாது. சர்வீஸ் சார்ஜ் 4 லட்சம் ரூபாய் கம்பெனிக்கு, 12 லட்சம் ரூபாய் ஸ்பான்சருக்கு. உங்களோட நிகர லாபம் 10,08,00,000 ரூபாய். உங்களுக்கு லெவல் 2ல இருந்து லெவல் 8 வரைக்கும் வர்ற மொத்த லாபம் வந்து 12,90,74,600 ரூபாய். வெறும் ஒரு 200 ரூபாய் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது மூலமா நமக்கு இவ்வளவு பெரிய பெனிஃபிட் கிடைக்குது. இது எப்படி சார் சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெட்வொர்க்கிங்ல சாத்தியம். அதுதான் சொல்றேன், கிரவுட் ஃபண்டிங். கூட்டத்தை கூட்ட நமக்கு வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும். கூட்டத்தை கூட்டுறதுக்கு நாங்களும் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குளோனிங் ஐடி இந்த மாதிரி வச்சு சப்போர்ட் பண்றோம். நீங்களும் நிறைய பேர் நேரடி பரிந்துரைகள் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஃபாஸ்டா க்ரோத் வந்து எல்லாருமே ஈஸியா ஏர்ன் பண்ணிடலாம். நாங்க பிளான் பண்ணியிருக்கிறது 9 மந்த்ஸ்ல. இப்ப இந்த மந்த் ஜாயின் பண்ற எல்லாருமே 9 மந்த்ஸ்ல ஃபர்ஸ்ட் சைக்கிள் பேசிக் பிளான்ல முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு தனி நபரோ இல்ல ஒரு கம்பெனி மட்டும் நினைச்சாலோ நடக்காது. ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தரும் 5 குளோனிங் ஐடி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கிரவுடுக்கு ஏற்பாடு பண்றேன், டைரக்ட் ரெஃபரல் பண்றேன் அப்படின்னு பண்ணா கண்டிப்பா 9 மாசம் இல்ல 6 மாசத்துல கூட நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பிளான் இது வந்து. இப்போ வந்து இது போக இந்த கிரவுட் ஃபண்டிங்க்கு கிரவுடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு டீம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணும் எல்லாருமே. இன்னைக்கு இப்போ இருந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 2 hours தான் டைம் அவங்க பே பண்றதுக்கு. பேசிக்னாலும் சரி, ஸ்டாண்டர்ட்னாலும் சரி, எலைட்னாலும் சரி, அவங்க ஸ்டார்ட் பண்ணி அதை லிங்க் வந்துருச்சு அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்குள்ள பே பண்ணல அப்படின்னா அவங்க ஐடி ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆகி அவங்களுக்கு பதிலாக வேற ஐடி அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அதனால ஜாயின் பண்ணுறவங்கள இம்மிடியேட்டாக பே பண்ண சொல்லிடுங்க. இல்லைன்னா டீஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஆக்டிவேட் பண்ணலாம். அது அட்மினில் கூப்பிட்டு சொல்லி அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கி ஏன் அப்போ பண்ணலன்னு சொல்லி ரீசன்லாம் சொல்லி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இம்மிடியேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம லாகின் பண்ணி இந்த ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு சீனியாரிட்டி கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக இதில் ரெஜிஸ்டர் பண்ணி க்ரோர்பதி கிளப்பில் மெம்பர் ஆகிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.